வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன ஹாட் அண்ட் ஸ்பைசியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பானு படத்தோட ஆடியோ ரிலீஸை நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்கிறது ஜிவி சீனு அவர்கள். அண்ட் இந்த படத்துல ஹீரோயினா நந்தினி ஸ்ரீ நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் உதயராஜ். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது, அதை பார்க்கலாம். ஹாய் புது யுகம் வியூயர்ஸ், மை நேம் இஸ் நந்தினி ஸ்ரீ. நான் இந்த மூவியில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். டுடே இஸ் மை பானு மூவி ஆடியோ ரிலீஸ். இட்ஸ் வந்து வஸ்வா ப்ரொடக்ஷன் அண்ட் கமல்தீப் ப்ரொடக்ஷனில் தயாராகிடுச்சு. அந்த மியூசிக் டைரக்டர் சார் வந்து உதயராஜ் சார். அண்டு இங்கே மியூசிக் வந்து அருமையான சூப்பராக மியூசிக் ஆயிடுச்சு. நீங்களா சிடி வாங்கிட்டு பாருங்க, கேளுங்க. அண்டு இந்த பானு பற்றி பேசுனா இது வந்து 2002 நடந்த ஒரு வெரி ட்ரூ ஸ்டோரி. அந்த ட்ரூ ஸ்டோரி வச்சு நம்மளை இந்த மூவி பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் ரிலீஸ் வெரி சூன், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ரிலீஸ் ஆகிடுவேன். ஸோ நீங்களா இது பாருங்கள். இது ஒரு ஹிந்து முஸ்லீம் சப்ஜெக்ட், ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ. என்னுடைய பெயர் உதயராஜ். இந்த படத்தோடைய இசையமைப்பாளர். படம் பேர் வந்து பானு. இந்த படம் வந்து ஜிவி சீனு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. கே அப்துல் ரஹ்மான் சார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. நந்தினி ஸ்ரீ வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள் பண்ணியிருக்கேன். இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேட்டு இந்த படம் வெற்றி அடைய ஆதரவு தெரிவித்து வேணுமென்றது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து கமல்தீப் ப்ரொடக்ஷன்ஸும் பஸ்வா ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் 2002 நடந்த ஒரு உண்மையான காதல் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் படம் பார்த்து இந்த படம் மாபெரும் வெற்றியடைய கண்டிப்பாக வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய ஆதரவை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எச்சன் திரைப்படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கிருஷ்ணா ஆர்யா 2 பேரும் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்யா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிருஷ்ணா வந்துட்டு சின்ன தலை அப்படின்னு கூப்பிடுவாராம். பெரிய தலை யார் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சின்ன தலை விஷயம் வந்து இப்போதாங்க தெரியுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். சாலிகிராமத்தில் வந்து கலசா ரெக்கார்டிங் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஊஞ்சலில் வந்து இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது. இவனை ஒரு 18 வருஷம் ஓடிடுச்சு. இவனே வந்து இப்போ அடுத்த தலைமுறைக்கு இசையமைச்சிட்ருக்கார். அவருடைய தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறையும் வெற்றி பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி முன்னணியில் இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வெற்றி இவனுடைய வெற்றி. தொடர்ந்து விஷ்ணுவர்தனுடைய கூட்டணியில் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, விஷ்ணுவர்தன் யுவன் என்னோட பாடல்களோட 8வது படம் இது. ஒரு டைரக்டரோட படத்தில் தொடர்ந்து 8 படங்கள் அனைத்து பாடல்களையும் எழுதுகிறது. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் பாடல் துறையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு ஒரே காரணம் இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல், அந்த நட்பு தான். அதுக்கு நான் தலை வணங்குறேன். விஷ்ணுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சம்பிரதாயங்களை கடந்து அதையெல்லாம் உடைத்த ஒரு அன்பான நட்பு. எந்த மரியாதை நிமித்தமான எந்த விதமான ஒரு எஸ்எம்எஸோ எதுவுமே தேவையில்லை. பாட்டு எழுதணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணால் அவர் கூப்பிடுவார் யுவன் வீட்டுக்கு. அங்கே தான் போய் உட்காந்து பாட்டு எழுத போகணும் அப்படிங்கிற ஒரு மனசோடவே என்றைக்குமே போனதே கிடையாது. ஆனால் மற்ற இடத்துக்கு போகும்போது அப்படி போவோம். அங்கே போகும்போது ஒரே விளையாட்டாக இருக்கும், ஒரே ஜாலி. இப்போ மேடையில் இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். காலையிலேருந்து அப்படி தான் இருந்துச்சு இவங்களோட எல்லாம் பழகும்போது. ஆர்யா சாரோட முதல் நாள் இன்றைக்கி நான் பழகிறேன். ஏன் எல்லா ஹீரோயினும் அவரை லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது உண்மையான விஷயங்க. ஆனால் அவ்வளோ ஒரு இதயத்திலிருந்து பேசுகிற ஒரு அன்பான மனுஷனை இன்றைக்கி பார்த்தேன். ரொம்ப நன்றி ஆர்யா சார், உங்களோட நட்பு இன்றைக்கி கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் எனக்கு ஒரு புதிய நாளாக இருந்தது. அதற்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அப்படி ஒரு நல்ல டீம். அதனால் கம்போசிங் போகும்போது யுவன், விஷ்ணுவர்தன் எல்லாமே ஒரு கிருஷ்ணா வேறு வந்துடுவார். அவர் அதை விட அராத்து பிடிச்சாங்க ஆடிட்டே இருப்பார். இங்கே டியூன் போட அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார்.
இப்படி தான் பாட்டு எழுதுறது. பேப்பர் பேனாவோட பாட்டு எழுத போனதே கிடையாது இந்த டீமுக்கு மட்டும். அங்கே போய் என்ன வார்த்தை வருதோ அப்படியே சொன்னது தான். இப்படி தான் எல்லா படங்களுமே. பரபரக்காட்டி அந்த பாட்டு அப்படி தான். ஏன்னா விஷ்ணு வந்து சுச்சுவேஷன் சொல்லும்போது ஆனால் அப்படியே திரிக்கிற மாதிரி இருக்கும். நான் திரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரே வார்த்தை தான், 8 படமாக இதான் சொல்லிட்டு இருக்கப்பா, விட்டுரு, நாங்கள் பார்த்துட்டோம், சுச்சுவேஷன் நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி பரபரக்காட்டி பாட்டு அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த கிட்டத்தட்ட நிறைய படங்களில் நல்ல பாடல், அதாவது கவித்துவமான பாடல்கள், தரமான பாடல்கள் நிறைய படம் இந்த படத்துலையும் எழுதியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எழுதின இது ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய 3000 பாடல்கள் கடந்து என்னுடைய பாடல் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நடிக்கிற விஷயம், கொஞ்சம் இயக்குகிற விஷயம் நடந்ததால் நான் எங்கேயுமே ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நான் இனிமேல் பாட்டு எழுத மாட்டேன் அப்படிலாம் சொன்னதே இல்லை. ஆனால் அப்படி சொன்னதாக சில தகவல்லாம் பரவி அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகிட்டு இருந்த நேரத்தில் மீண்டும் எச்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது. இன்றைய காலையில் வெளியிட்ட உடனே அவ்வளோ ஹிட்ஸ், அவ்வளோ பெரிய என்கொயரி இந்த பாட்டை பற்றி, பெரிய வெற்றின்னு சொல்லி ட்விட்டர்லேயும் மெசேஜ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவ்வளோ விசாரணைகள் வந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வேலை செய்யும்போது அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. இந்த 3000 பாடல்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட நல்ல பாடல் நிறைய இருக்குது. இந்த படத்துக்கு நல்ல பாட்டு எழுதியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எழுதினதுலேயே ஒரு தர லெவலில் ஒரு பாட்டு அப்படின்னா அது காக்கா பொண்ணு சுக்கா மாதிரி பாட்டு தான். என்னை விட்டுறியா, அந்த மாதிரி நான் பாட்டெலாம் எழுத மாட்டேயா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் விஷ்ணுட்டு. ஆனால் விடாப்படியாக இது எழுதியே ஆகணும். யாருக்குமே இந்த பாட்டுடைய அர்த்தம் புரியக்கூடாது. ஆனால் அர்த்தம் இல்லாத வார்த்தை இந்த பாட்டில் இருந்துடக்கூடாது. முக்காபுலா மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லா வரிகளையும் வார்த்தைகள் இருக்கணும். ஆனால் யாருமே இதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு சவால் வச்சு இந்த பாட்டு எழுத சொன்ன. அப்படி இது பாட்டு வந்து ரொம்ப திட்டணும்னு தோணுச்சுன்னா விஷ்ணு திட்டுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு உற்சாகமான பாடல்கள். அதே மாதிரி நீங்கள் என் டீமில் எல்லாருக்குமே பிடிச்ச, ஆர்யா சார் ஆகட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுனா அது வந்து கொஞ்சலாய் என்னை கொள்வாய் அப்படிங்கிற பாட்டு. இவனுடைய ஒரு ட்ரேட், அற்புதமான ஒரு முத்திரை பெற்ற அந்த பாட்டு. அவருடைய குரல் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி மனசில் ஒரு மயிலருக்கு வந்து வருடிட்டு போகிற மாதிரி அவ்வளோ பிரமாதமான ஒரு மெலடி இந்த ஆல்பத்தில் இருக்குது. ஸோ டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா சர்வம் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் விஷ்ணுவர்தன், யுவன், எனக்கும் சரி ஒரு முழுமையான ஒரு ஆல்பம், ஒரு இசை ஆல்பம், ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா அது எக்ஷன் படத்தை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எனர்ஜியோடு தான் இருக்கும். எங்கள் கம்போசிங் அட்மாஸ்ஃபியரும் சரி, ஸ்டோரி சொல்கிறதும் சரி, அவ்வளோ துருன்னு இருப்பார். அவர் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். ஐ திங்க் சிச்சுவேஷன் பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் த மேஜிக். ஐ திங்க் வி நோ ஈச் அதர் ஃப்ரம் சைல்ட்ஹுட், அந்த ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். ஸோ அதில் அந்த ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் UTV. அண்ட் அகெயின் விஷ்ணுவர்தன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. I wish them and the whole team the very best. First of all, தனஞ்சயன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் UTV ப்ரொடக்ஷனில் நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. தேங்க்யூ சார். திஸ் ஃபிலிம் எச்சன் அகெயின் ஒன் மோர் ஃபிலிம் வித் UTV. விஷ்ணு சொன்ன மாதிரி இது வந்து 5th ஃபிலிம். இது ஜஸ்ட் த பிகினிங். அதான் நினச்சா இன்னும் இருக்கலாம் நிறையா. ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவேன். ரைட் ஃப்ரம் அறிந்து மறியாமலும் கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் சொல்லுவான். ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஆள். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஸோ என்ன வேணால் நான் கேட்டுக்கலாம். ஐ நோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். தட்ஸ் த ட்ரூத். ஐ லவ் யூ பிரதர். அண்ட் வேறு வழி இல்லை, என்னை வச்சு தான் படம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அண்ட் யுவன் சார், நான் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 ஃபிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு. தீப்பிடிக்கையில் வந்து என் கரியர் ஆரம்பித்தது. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து அந்த தீப்பிடிக்க பாட்டில் வர பையன் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கக்னைஸ் மீ. தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் என்னோடய ஃபேவரட் ஆல்பம் சொல்லலாம் ஆஃப்டர் சர்வம், எச்சன், யுவன், பா விஜய் அண்ட் விஷ்ணு காம்பினேஷன். ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார். பா விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இஸ் ஓம் சார். ஓம் சில பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஓம் சார். எஸ்பெஷலி அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தோன்னே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாகிடும். அந்த மாதிரி வெரி வெரி லவ்லி பர்சனாலிட்டி ஓம் சார். தேங்க்யூ. அவரோட விஷுவல்ஸாக இருக்கட்டும். இந்த படத்தில் விஷ்ணு வாண்டட் 2 கலர்ட், அந்த ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து
ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப கூலாக பயங்கர டென்ஷன்லாம் நடக்கும். ஆரம்பத்தில் ஒரு பழக்கம் ரத்னம் சார் அந்த குழுமனாலிலாம் பயங்கர டென்ஷனாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் அப்படியே கொள்ள யா விஷ்ணு டெல்மி அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் எவ்வளோ பரபரப்பான ஒரு பிரச்சனை போய்ட்டு நான் ஸ்டார்ட் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இஸ் தட் கூல் அண்ட் வெரி வெரி லவபிள் பர்சன். அண்ட் கிருஷ்ணா இந்த படத்தில் வந்து இன்ஃபேக்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஐ மீன் அன்பிலீவபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிருஷ்ணான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆக்டர். பட் அது கம்ப்ளீட்டாக அவர் வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ கிருஷ்ணாவாக இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒன்லி திங் இஸ் இஸ் பிரதர்ஸ் எனர்ஜி. அவர் எப்படி இருக்கிறாரோ அவரோட கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அந்த எனர்ஜி கொண்டு வர ட்ரை பண்ணாரோ. அதனால தான் அவரோட படத்தில் எப்போவுமே ஒரு டல் மூமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் கிருஷ்ணா யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் தீபா வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். இப்போ ரொம்ப நாள் பெங்களூரில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிரேக் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட மெயின் பாயிண்டே வந்து அவங்கள சுற்றி தான் அந்த ஸ்டோரியாக நடக்குது. ஸோ ஐ திங்க் இட் பி எ பிக் ஃபிலிம் ஃபார் ஹர். கிரேட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மை லவ்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிஸ்டர் குட்டி கார்த்தி, யுகேஷா, மகா, ஃப்ராக். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ டீமாக வந்து அவங்க வந்து ரொம்ப யங் டீம் அண்ட் தே ஒர்க் வெரி ஹார்ட். You deserve a lot and I'm sure you all will be a future big directors. Thank you. Well, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncut-ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்து நம்மளோட Kollywood Uncut-ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata from உங்கள் பிரியமுள்ள பிரியா.